மகம் மக நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து நீங்கள் 2 நெய் விளக்குகள் போடுங்க. மல்லிகைப்பூ சரம் வந்து வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நவகிரக சன்னதி வந்து 9 முறை சுற்றுவாங்க. குரு பகவானுக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் வந்து லாபங்கள் பெருகணுங்க. அந்த ஒரு முயற்சியில் தான் இறங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போது இந்த குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய தொழிலில் லாபங்கள் பெருகும். நண்பர்களுக்குள் நல்ல இணக்கமான சூழல்கள் நிலவும். கூட்டு தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவுகள் தாராளமாக உங்களை நோக்கி வரும். இந்த வாரத்தில் 19, 21, 23, 24 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 3 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை வந்து வாங்கி கொடுங்க. 2 நெய் விளக்குகள் போடுங்க. பெருமாள் சன்னதி வந்து 5 முறை சுற்றி வாங்க. பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னவோ எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றணும் அப்படின்ட்டு மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், லாபங்கள் பெருகும், நண்பர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த நெருக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். ஓகேங்களா? நெருக்கம் ஏற்படும். இந்த வாரத்தில் 20, 22, 24, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த வாரத்தில் 5 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க. இல்லை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் சன்னதிக்கு வந்து போகலாம். சரிங்களா? அந்த நரசிங்க பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க. மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. 2 விளக்குகள் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பொருளாதார வரவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து உங்களுடைய பேச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் சரிதாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து கேட்டு ரொம்ப அழகாக நடந்துக்குவாங்க. இந்த வாரத்தில் 19, 21, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, செஞ்சு பாருங்கள், பணவரவுகள் உங்களை தேடி வரும். 5 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.